இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஜீரக சம்பா ரைஸ் வச்சு 2 கிளாஸ் ரைஸு, 2 பூண்டு, இஞ்சி 100 கிராம், 4 பச்சை மிளகா, 4 வெங்காயம், 1 தக்காளி, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா. ரைஸை வாஷ் பண்ணி வச்சுக்கணும். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகா கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு. இது 2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சால்ட்டு 2 ஸ்பூன். இது பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கிறதுக்கு பே லீஃப் 1, அன்னாச்சி பூ 1, கொத்தமல்லி, புதினா கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வரணும். அதில் கொஞ்சோண்டு மிளகு, பட்டை கிராம்பு, சோம்பு லைட்டாக போட்டு அரைச்சிக்கணும். இது எண்ணெய் ஹீட் ஆகிட்டு நெய் ஊற்றிருக்கேன் 3 ஸ்பூனு. 50 கிராம் எண்ணெய் ஊற்றணும். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சாச்சு. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கினோட தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அப்புறம் மசாலா பொருட்களும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வைக்கணும் 5 நிமிஷம். இந்த ஸ்டேஜில் மட்டன் ஆட் பண்ணணும். மட்டன் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விடணும் அந்த மசாலாவோட. இப்போ 3/4 பங்கு வெந்துட்டு இப்போ தம் போட்டுடலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடிடணும் நல்லா, காற்று போகாமல். அப்புறம் தட்டு மேலே போட்டு மூடிடணும். இப்போ சுவையான ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இது எங்கள் வீட்டு மண்டே மட்டன் பிரியாணி ஸ்பெஷல்.